எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வீட்டில் வந்து ஒரு சூப்பரான சமையல் தான். நம்ம மாடி தோட்டத்தில் வந்து கொஞ்சம் வெண்டைக்காய் நிறையா இல்லை. இப்போ வந்து லாஸ்ட்டில் வந்து ஒரு 5-6 வெண்டைக்காய் தான் கிடச்சிது. ஒரு 2-3 கத்திரிக்காய், 2 பீர்க்கங்காய் இருந்தது. அது மட்டுமே பறிச்சுட்டு வந்து பருப்பெல்லாம் போடாமல் ஒரு சூப்பரான களிக்கு வந்து கடையில் செஞ்சுருக்கிறேன். அந்த மாதிரி செய்யும் போது களிக்கு ரொம்ப டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். இப்போ அதை தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். நம்ம தோட்டத்தில் கிடைச்ச ஒரு 2 கத்திரிக்காய், ஒரு 2 பீர்க்கங்காய், ஒரு 4-5 வெண்டைக்காய், இதெல்லாம் சேர்த்து தான் இன்றைக்கி ஒரு சூப்பராக ஒரு கடையில் செஞ்சுட்டு களி செய்ய போகிறோம். ஸ்டவ் பற்ற வச்சு குக்கர் வச்சுட்டேன். குக்கர் நல்லா சூடேறிடுச்சு. நம்ம காயெல்லாம் வந்து எண்ணெயில் தான் வதக்க போகிறோம். அதனால் ஒரு 4 டீஸ்பூன் வந்து எண்ணெய் சேர்த்துக்கிறேன். ஒரு 10 பல்லு பூண்டு, ஒரு பெரிய வெங்காயம் எடுத்து கட் பண்ணிக்கிட்டு அந்த வெங்காயமும் சேர்த்துக்கலாம். ஒரு 6 பச்சை மிளகாய். நான் எடுத்துக்கிற காய்கறிக்கு வந்து இந்த 6 பச்சை மிளகாய் போதும். அதனால் இப்போ 6 பச்சை மிளகாய் எடுத்துக்கிட்டு அதையும் சேர்த்துக்கலாம். இந்த பூண்டு, வெங்காயம், பச்சை மிளகாலாம் வந்து நல்லா வதங்கட்டும். வெங்காயம், பச்சை மிளகாலாம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வெண்டைக்காவை சேர்த்துக்கிறேன். கத்திரிக்காய், பீர்க்கங்காவை சேர்த்துக்கிறேன். ஒரு 3 தக்காளி கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக புளி சேர்த்துக்கிறேன். இதெல்லாம் சேர்த்து ஒரு 2 நிமிஷத்துக்கு வந்து எண்ணெயில் வந்து நல்லா வதக்கிக்கலாம். நம்ம பருப்புலாம் சேர்க்காம வெறும் காய் மட்டும் தான் கடைய போகிறோம். களிக்கு வந்து இந்த மாதிரி கடைஞ்சி சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், காயெல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இந்த அளவுக்கு வதங்கினா போதும். மஞ்சள் தூள் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். மஞ்சள் தூள் சேர்த்து கலந்து விட்டுட்டு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். ரொம்ப தண்ணி சேர்க்க வேணாம். நம்ம வந்து காய் வந்து கடையும் போது இந்த தண்ணியிலே கடைஞ்சி தாளிச்சாதான் டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். அதுவும் களிக்கு செய்கிறதுனால கொஞ்சம் கட்டியாக தான் செய்வேன் நான். குக்கர் மூடி போட்டு மூடிடலாம். 2 விசில் வந்தோடனே நம்ம ஆஃப் பண்ணிடலாம். 2 விசில் வந்து நான் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ இறக்கி ஓரமாக வச்சுட்டு நம்ம வந்து களி செஞ்சுக்கலாம். தண்ணி நல்லா காயட்டும். பச்சரிசி வந்து நான் ஒரு 1 மணி நேரம் முன்னாடியே ஊற வச்சுட்டேன். அரிசி எந்த அளவுக்கு ஊறுதோ அந்த அளவுக்கு தான் வந்து களி வந்து நல்லா வரும். சாப்பிட்றதுக்கு நல்லா வந்து பூ மாதிரி நல்லாயிருக்கும். அதனால் அரிசி வந்து 1 மணி நேரம் 2 மணி நேரம் முன்னாடி கூட ஊற வச்சுடுங்க. நான் வந்து ரேஷன் பச்சரிசியில் செய்கிறதுனால எப்பவுமே 1 மணி நேரம் முன்னாடி ஊற வச்சுடுவேன். தண்ணி வந்து நல்லா ஒலை கொதிக்கட்டும். அதுக்கப்புறம் அரிசி போட்டுக்கலாம். தண்ணி நல்லா ஒலை கொதிச்சோடனே அரிசி, நம்ம ஊற வச்ச அரிசியை வந்து நல்லா கழுவி சுத்தம் பண்ணி சேர்த்துக்கிட்டேன். தண்ணி கொதிக்கும் போது அரிசி போடலான்னு சொல்லிட்டு கேமரா ஆன் பண்ணால் கேமரா வந்து ஆனே ஆகலை. என்ன ஆச்சுன்னு தெரியல. அது வந்து ரெக்கார்ட் ஆச்சான்னு தெரில. அதனால தான் நான் உங்ககிட்ட சொல்கிறேன். நல்லா தண்ணி கொதிச்சதுக்கப்புறம் அரிசி கழுவி போட்டுடணும். இப்போ நல்லா ஒலை கொதிக்குது. இந்த சமயத்தில் வந்து நம்ம களிக்கு எப்போவுமே வந்து உப்பு சேர்த்துக்கணும் கொஞ்சம். அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம அந்த களியில் வந்து குழம்பு ஊற்றி சாப்பிடும் போது களி சப்புன்னு இருந்ததுன்னா அந்த அளவுக்கு டேஸ்ட்டு தெரியாது. அதனால் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்குங்க. நான் எப்போவுமே சாதத்துக்கும் உப்பு சேர்த்துக்குவேன். ஆனால் களிக்கு வந்து மெயினாக உப்பு சேர்த்துக்கிட்டா தான் நல்லாயிருக்கும். அரிசி வந்து ஒரு 3/4 பாகம் நல்லா வேகட்டும். பாருங்கள், அரிசி வந்து 3/4 பாகத்துக்கு நல்லா வெந்துடுச்சு. இப்போ வந்து நான் ஆரிய மாவு சேர்த்துக்கிறேன். நீங்கள் ஆரிய மாவு அதிகமாக சேர்த்து களி செய்கிறவங்களாம் தான் இன்னும் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கலாம். எங்கள் வீட்டில் வந்து ரொம்ப வந்து ஆரிய மாவு சேர்த்தா சாப்பிட மாட்டாங்க. கொஞ்சமாக வந்து சேர்த்துட்டு அரிசி அதிகமாக சேர்த்துக்கோனாங்க. மாவு சேர்த்துட்டு இந்த மாதிரி களி கொம்பு ஒன்று எடுத்து மாவில் சென்டரில் வச்சுட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நேரம் வந்து அரிசி வேகணும். அரிசி இந்த ஆரிய மாவு எல்லாம் வெந்து வரும்போது நல்லாயிருக்கும். நம்ம வந்து அப்பப்போ சூட்டில் வந்து கலக்கிறதுக்கு இந்த மாதிரி மத்து வச்சுடுங்க. இதுக்குன்னே வந்து பனை ஓலையில் வந்து கட்டை மாதிரி செஞ்சு அதை வச்சுருப்பாங்க களி செய்கிறதுக்கு. கொம்பில் வந்து களி கொம்பு செஞ்சு வைப்பாங்க. நம்ம வீட்டில் இப்போ இல்லாதனால கொஞ்சமாக தானே செய்கிறதுனால வந்து நம்ம வீட்டில் இருக்கிற இந்த மத்து வச்சே நம்ம வந்து செஞ்சுக்கலாம். இப்போ ஆரிய மாவு, இந்த அரிசி எல்லாமே வந்து நல்லா வேகட்டும். ஸ்டவ் வந்து கம்மியாக வச்சுடுங்க. பாருங்கள், அரிசி வந்து நல்லா வெந்துடுச்சு. இப்போ வந்து நம்ம வந்து களியை வந்து அப்படியே வந்து கிண்டிக்கலாம். இந்த சூட்லேயே வந்து ஸ்டவ் கம்மி வச்சுட்டு பண்ணும்போது மாவு வந்து மேலே இருக்கிற மாவெல்லாம் நல்லா அடியில் அப்படி கலந்து கொடுக்கும்போது ஆரிய மாவு நல்லா வெந்து வந்துடும். நம்ம களி கையில் தொட்டு எடுக்கும்போது ஒட்டக்கூடாது. ஒட்டுச்சுன்னா மாவு வந்து வேகலை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதனால தான் நல்லா இந்த மாதிரி கிண்டி கொடுத்தீங்கன்னா மாவு வந்து நல்லா கீழே மேலெல்லாம் போயிட்டு நல்லா வெந்துடும். இந்த சூட்லேயே வந்து நல்லா வெந்துடும். பாருங்கள், காயெல்லாம் வந்து நல்லா வெந்துடுச்சு. உப்பு சேர்த்து நம்ம பருப்பு சட்டியில் போட்டு நல்லா கடைஞ்சி எடுத்துக்கலாம். களி நல்லா வெந்துடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம உருண்டை பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒரு கிண்ணம் எடுத்துக்கங்க. அதில் வந்து தண்ணி தடவிட்டு ஒட்டாமல் இருக்கிறதுக்கு
இந்த களி எடுத்து போட்டு இப்படி உருட்டினீங்கன்னா சூப்பராக உருண்டை வந்துடும். தெரியாதவங்களுக்கு கூட இந்த மாதிரி ரொம்ப ஈஸியாக செஞ்சுக்கலாம். இதே மாதிரி எல்லா மாவும் உருண்டை பண்ணிக்கலாம். பாருங்கள், பீர்க்கங்காய், வெண்டைக்காய், கத்திரிக்காய் போட்டு ஒரு சூப்பரான கடையல் செஞ்சிட்டோம். களிக்கு வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ வந்து இதை தாளிச்சிக்கலாம். தாளிக்கிறதுக்கு ஒரு குட்டி கடாயை வச்சுக்கிட்டேன். ஒரு 2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். நம்ம ஏற்கனவே வந்து எண்ணெய் வந்து சேர்த்து தான் வந்து காயெல்லாம் வதக்கியிருக்கிறோம். அதனால் வந்து கொஞ்சமாகவே எண்ணெய் சேர்த்துக்கலாம். சீரகம் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். கடுகெல்லாம் நல்லா பொரிஞ்சிடுச்சு. ஒரு வரமிளகாய் எடுத்து சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கிட்டு அந்த மிளகாய் சேர்த்துக்கிறேன். பூண்டு ஒரு 5-6 பல் வந்து தோலோடு நறுக்கிக்கிட்டு அதையும் சேர்த்துக்கலாம். பூண்டு வரமிளகாய் வந்து கொஞ்சம் நல்லா வறுப்படணும். அப்போ தான் வந்து இந்த கத்திரிக்காய் கடையில் வந்து அவ்வளோ மணமாக அவ்வளோ சூப்பராக இருக்கும். பூண்டெல்லாம் நல்லா வறுப்பட்டுடுச்சு. ரொம்ப சின்ன வெங்காயமாக ஒன்று எடுத்து பொடியாக நறுக்கிக்கிட்டேன். கொஞ்சம் கருவேப்பிலை இதையும் சேர்த்துக்கலாம். நீங்கள் வடகம் இருந்ததுன்னா வடகமே சேர்த்துக்கலாம். வெங்காயம்லாம் சேர்க்க வேண்டியதே இல்லை. வடகம் தான் வெறும் வடகம் மட்டும் போட்டு தாளித்தாவே ரொம்ப நல்லாயிருக்கும். வெங்காயம், கருவேப்பிலை, பூண்டு, வரமிளகாய் எல்லாமே பாருங்கள் நல்லா சூப்பராக நல்லா வறுந்து வந்துருச்சு. இந்த சமயத்தில் கொஞ்சமாக வந்து பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கலந்து விட்டுட்டு நம்ம வந்து கீரையில் வந்து சேர்த்துக்கலாம். தாளிச்சதை நம்ம வந்து கத்திரிக்காய் கடையில் வந்து சேர்த்துக்கலாம். பாருங்கள், ஒரு சூப்பரான கத்திரிக்காய், வெண்டைக்காய், பீர்க்கங்காய் எல்லாம் சேர்த்து நம்ம தோட்டத்துக்கு காய வச்சு ஒரு கடையில் வந்து ரெடி பண்ணியாச்சு. இந்த வீடியோ பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து நாங்கள் டூர் போனது வந்து ஒரு 2-3 வீடியோ பெண்டிங்கில் அப்படியே இருக்குது, போடாமல் ரொம்ப நாள் ஆகிடுச்சு. அந்த வீடியோ தான் ஒன்று போட போகிறோம். நீங்கள் இந்த களியும் கடையில் காயெல்லாம் சேர்த்து கடையில் செஞ்சு பார்த்துட்டு அப்படியே நம்ம டூர் வீடியோவும் போய் சூப்பராக பாருங்கள். ஒரு சூப்பரான களி, அரிசி போட்டு கேழ்வரகு மாவு போட்டு களி செஞ்சுருக்கிறேன். வெண்டைக்காய், பீர்க்கங்காய், கத்திரிக்காய் போட்டு ஒரு கடையல். இந்த மாதிரி களிக்கு செஞ்சிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா சுட சுட இந்த மாதிரி நாங்கள்லாம் முத்தைன்னு சொல்லுவோம், ஒரு முத்தை களின்னு சொல்லிட்டு ஒரு உருண்டை களி போட்டு இந்த மாதிரி ஒரு 2 கரண்டி குழம்பு ஊற்றி சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. நாம் வந்து இப்போல்லாம் வந்து களியெல்லாம் அவ்வளோ செய்கிறதே இல்லை. கேட்டால் நிறைய இப்போ வர பொண்ணுங்க சின்ன சின்ன பசங்களாம் காலேஜ் முடிச்சுட்டு களி செய்ய தரல, கூழ் செய்ய தரல அப்படின்றாங்க. இப்போ யூடியூப்லாம் பார்த்து நிறையா வேறு செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. சூப்பரான உடம்புக்கும் ஆரோக்கியமான இந்த களி, கூழ் இந்த மாதிரிலாம் நீங்கள் வந்து செஞ்சு சாப்பிடுங்க. நான் வந்து பார்த்திங்கன்னா நிறையா எங்கள் வீட்டில் வந்து ஆரியமாக வச்சு களி செய்வேன், கேழ்வரகு ரொட்டி செய்வேன், கூழ் செய்வேன், உப்புமா செய்வேன். அவ்வளோ சூப்பராக இருக்கும். சின்ன வயசுலேருந்தே எங்கள் வீட்டில் அதை செஞ்சு கொடுத்து நான் சாப்பிட்டுக்கிறேன். இந்த மாதிரிலாம் நீங்கள் செஞ்சு பாருங்கள். நம்மளது வந்து இந்த களியும் இந்த குழம்பு செஞ்சு நீங்கள் சூப்பராக சூடாக சாப்பிட்டு அப்படியே வந்து கர்நாடகா வந்து டூர் போன வீடியோ வந்து போடுறோம், அதே நீங்கள் பாருங்கள். செஞ்சு சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி. நாங்கள் கர்நாடகா வந்து டூர் போயிருந்தப்போ வந்து அன்னபூரணி அந்த கோயிலுக்கு வந்து நாங்கள் போயிருந்தோம். ரொம்ப வந்து யாருக்குமே தெரியாதுன்னு சொல்ல முடியாது. அன்னபூரணினா கர்நாடகாவில் இந்த கோயில் தான் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு எல்லாருக்குமே தெரியும். இல்லை, அன்னபூரணின்னா பெரும்பாலும் வந்து காசியில் இருக்க கோயிலில் சொல்லுவாங்க, அன்னபூரணி காசியில் இருக்குது அப்படின்னு சொல்லி. ஆனால் கர்நாடகாவில் இருக்கிற அன்னபூரணி கோயில் இது 2வது கோயில், தனி கோயில். அன்னபூரணி மட்டும்தான், மூலவரே வந்து அந்த அன்னபூரணி தான். எங்கே இருக்குது தெரியுமா? கர்நாடகாவில் ஒரநாடுன்னு பேர் இதுக்கு. ஒரநாடு. இங்கே இன்னொரு ஸ்பெஷல் இருக்குது. மிளகு, சீரகம், முந்திரி, திராட்சை எல்லாமே இங்கே ரொம்ப கம்மியான விலை. ஏன்னா இங்கேயே விளையிறதுனால இருக்குது. இது வந்து மலை மேலே ஊர் கிடையாது, கீழே இறங்கணும். ஊருக்கு கோயிலுக்கு வந்து கீழே இறங்கணும். மலையிலேருந்து கீழே இறங்கினா தான் ஊர். ரொம்ப பள்ளம். அவ்வளோ பள்ளத்தில் நாங்கள் வந்து நைட்டில் போனதுனால எங்களுக்கு வந்து அவ்வளோ தெரியல. திரும்பி வரும்போது பார்த்தா இவ்வளோ பள்ளத்தில் நம்ம கீழே போயிருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கே ஒரு ஷாக்காக இருக்கும். அந்த அளவுக்கு ரொம்ப பள்ளத்தாக்கில் தான் அந்த கோயில். நாங்கள் வந்து ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னே போனப்போ கோயில் கொஞ்சம் மட்டும் ரூமுங்கள்லாம் இருந்தது. அந்த அளவுக்கு ஊர் பெருசாக நிறைய டெவலப் பண்ணிட்டாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கடைங்க தான், நிறைய ரூம் வசதி, அதை பெரிய ஊராகவே ஆயிடுச்சு. அன்னபூரணி டூர் போகிறாங்க அத்தனை பேருமே கண்டிப்பாக அன்னபூரணி போயிட்டு தான் வருவாங்க. ஏன்னா அங்கே எல்லாருமே அன்னபூரணி கூட்டின்னு தான் போகிறாங்க. ஃபுல்லாக பனி தான். ஆனால் நல்லா இருந்தது. நாங்கள் வந்து தங்கந்து வந்து மேலே ரூம் இந்த மாதிரி இடத்துல தங்கணும். காலையில் எழுந்தவுடனே ஒரு 5-5:30க்கெல்லாம் பார்க்கும்போது எல்லாம் பனி மூட்டும். ஃபஸ்ட்டு போய் 6 மணிக்கெல்லாம் பூஜை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள்லாம் கிளம்புனோம். ஆனால் லேட் ஆகிடுச்சு. எல்லாருமே ஒன்று சேர்ந்து போகிறதுக்குள்ளே கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. இதான் கோயிலோட என்ட்ரன்ஸு. இன்னும் நம்ம ரூம் பக்கத்துலேயே கோயில் இருக்கு. காலையில் போனதுனால கொஞ்சம் கூட்டம் இல்லை. இன்னும் போக போக நிறையா கூட்டம் இருக்கும். அவ்வளோதான். படி ஒரு 20-30 படி இருக்குமா? 30 படி அவ்வளோதான். கீழே வந்து மேலே போனோம்னா அவ்வளோதான் படி. ஆனால் உள்ளெல்லாம் வந்து மூலவர்கிட்டலாம் வந்து நம்மளை ஃபோட்டோலாம் வீடியோலாம் எடுக்க விடல. சுற்றி வர வரைக்கும் நாங்கள் எடுத்தோம். என்ட்ரன்ஸில் ஏறி நம்ம உள்ளே வந்துட்டோமா? உள்ளே வந்தால் கியூ. காலையில் அன்னைக்கு 7 மணி. இது 7 மணிக்கே கியூ நிறையா இருக்குது. ஆமாம், 6 மணிலேருந்தே நம்மள மாதிரி 5 மணிலேருந்து இருந்தது. நம்ம போகும்போது 7 மணி. 7 மணிக்கு போகும்போது இவ்வளோ கூட்டம். அதுக்கப்புறமா நிறைய வண்டி போயிட்டே இருந்தது. ரொம்ப நேரம்லாம் லேட் ஆகல. வரதராஜ் வராரு. அங்கே பாரு மஞ்சு, வீடியோ பாரு கை காட்டுது. ஐயா பாரு, ஐயா கை காட்டுறது சூப்பராக இருக்குது.
அவங்க எல்லாமே வந்து எங்கள் கூட டூர் வந்தவங்க தான். இதுதான் என்ட்ரன்ஸ் உள்ள கோயிலுக்குள்ளே போகிற என்ட்ரன்ஸு. இந்த கோயிலில் விசேஷம் உள்ள பார்த்தீங்கன்னா அன்னபூர்ணின்றதுக்கு அன்னம்ன்றதுக்கு அரிசி உள்ளே கொடுக்குறாங்க. அங்கேயே அரிசி வாங்கி நம்ம அங்கேயே கொடுக்கலாம், வெளியேருந்தும் கொண்டு போய் கொடுக்கலாம். நீங்கள் பெரும்பாலும் கோயிலே வைக்கிறாங்க அரிசி. 1 கிலோ 1/2 கிலோ நீங்கள் உங்கள் விருப்பப்பட்டது எவ்வளவோ அந்த அளவுக்கு வாங்கி கொடுக்கலாம். நாங்கள் எங்கள் பிரியா வந்து 1 சிப்பம் வாங்கி கொடுக்க சொல்லிச்சுன்னு பிரியாவுக்கு 1 சிப்பம் வாங்கி கொடுத்தோம். நாங்கள் 1 சிப்பம் வாங்கி கொடுத்தோம், 2 சிப்பம் வாங்கி கொடுத்துருக்கோம் கோயிலுக்கு. அதுமாதிரி வரவங்க எல்லாமே சிப்பமாக எடுத்து கொடுத்தவங்களும் இருக்காங்க, கிலோ கணக்கு வாங்கி கொடுத்தவங்களும். அதை வாங்கிட்டு நம்ம பக்கத்தில் ஒரு உண்டியல் மாதிரி இருக்குது, அந்த உண்டியலில் கொட்டிடணும். அதை அங்கேருந்து முடிச்சுட்டு வந்து பக்கத்தில் கோயில் பக்கத்துலேயே ஒரு ஹோட்டல் கேன்டீன், அதில் வந்து எல்லா டிஃபன் சாப்பிட ஆரம்பிச்சு. எங்கள் கூட டூர் வந்த கேங் மட்டும் தான் இவங்க இருப்பாங்க, கூட வந்தவங்க எல்லாம். ஆமாம், எல்லாரும் அங்கேருந்து வெளியே வந்தீங்கன்னா பக்கத்துலேயே கடை, நீ சொல்கிற கடையெல்லாம் அங்கே எல்லாமே வந்து கோயிலுன்னு போனாவே நமக்கு பூஜைக்கு தேவையான எல்லாமே விற்கிறாங்க. அதுவும் அன்னபூரணின்னு சொல்லும் போது சொல்லவே வேணாம், காமாட்சி விளக்கு எல்லா பூஜை இதுங்களும் இருந்தது, ரொம்ப நல்லா இருந்தது. நான் ஒரே ஒரு கரண்டி மட்டும் அங்கே அன்னலக்ஷ்மின்னு சொல்லிட்டு கரண்டி அன்னத்துக்காகன்னு சொல்லிட்டு ஒரு பித்தளையில் ஒரு கரண்டி வாங்கினேன். அப்புறம் பூஜை சாமான்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய செட்டு அழகழகாக இருந்தது. எல்லாமே நம்ம வீட்டுக்கு இது வாங்கி வந்து வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு அந்த கரண்டி மட்டும் நான் ஒன்று வாங்கிட்டு வந்தேன். அப்புறம் கூட வந்தவங்க எல்லாமே வாங்கினாங்க. நிறையா இந்த மிளகு, சீரகம், பட்டை, லவங்கம் அதெல்லாம் வந்து ஓரளவுக்கு நம்ம சொல்கிற மாதிரி தான் ரேட் இருந்தது. நல்ல பொருள் வந்து நல்லா இருந்தது. எல்லாருமே ஒவ்வொருத்தர் 1 கிலோ 2 கிலோ அவ்வளோ வாங்கிக்கிறாங்க. நாங்கள் தான் ஏமாந்துட்டோம். ஏன்னா நாங்கள் இன்னொரு கோயிலில் வந்து அங்கே இன்னும் பார்த்தீங்கன்னா ஒரு 50-60 கடை இருக்கும், அப்படியே டன்னு கணக்கில் இருக்கும், எல்லாமே இருக்கும். அங்கே வாங்கிக்கலாம் அப்படின்றதுனால நாங்கள் இங்கே வந்து வாங்கவே இல்லை. நிறைய பேர் வாங்கினாங்க பாருங்கள். இங்கே தான் எல்லாமே வந்து மிளகு, பட்டை, லவங்கம் இந்த மாதிரி பாக்கெட் கணக்கில், கிலோ கணக்கில், தேன். ஆனால் ரேட்டு பரவாயில்ல தான் நம்ம இதுக்கும். ஆனால் பொருளும் நல்லா தான் இருக்குது. போன முறை நாங்கள் போனப்போ வாங்கிட்டு வந்தோம், நல்லா இருந்தது எல்லாமே. மிளகுலாம் வந்து அவ்வளோ காரசாரமாக நல்லாயிருக்கும். ஆனால் சேரீ எல்லாமே நல்லா இருந்தது. எங்கே போனாலும் ஏதாவது வாங்கணும். ஆனால் எங்கள் வீட்டுக்கார மட்டும் எனக்கு எதுவுமே வாங்கி தர மாட்டார். வேணான்னு சொல்லிட்டு அந்த ஒரு கரண்டி மட்டும் நானாக வாங்கினேன். நான் இதை எடுத்தேன் பாருங்கள், வாங்கலாம்னு சொல்லிட்டு சின்ன வயசு ஞாபகம் வந்தது. பல்லாங்குழி ஆடுறதுக்காக வாங்கினேன். ஆனால் பார்க்கறது மட்டும் பாரு, வாங்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து முடிச்சோடனே வாங்கி வச்சிட்டாரு. இது பஸ் ஸ்டாப்பு பக்கத்தில், இது பக்கத்தில் அந்த தோப்பு, பாக்குத்தோப்பு, கோயிலுக்கு எதிர்த்த மாதிரி பள்ளத்தாக்குல ஓட வரும் உள்ளதான். ஆனால் பார்க்கறதுக்கு ரொம்ப இயற்கையான சூழ்நிலை அந்த கோயில் இருக்கிறது ரொம்ப ஃபேமஸ். அது பாரு எவ்வளோ பெரிய பள்ளத்தாக்கு இருக்கு பாரு. அது கீழே வண்டி விடுறதுக்கே இடம் கிடையாது பாருங்க. எங்கெங்கேயோ கார் விட்டுட்டு நடந்து வந்தோம். பஸ்ஸே நாங்கள் 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் தான் பஸ் நிற்க வச்சுது. ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா கார் விடுறதுக்கே இடம் இருக்காது, அங்கே விட்டுருப்பாங்க. இது வந்து நம்ம அந்த கோயிலுக்கெல்லாம் போகிறதுக்கு முன்னாடியே கோயிலுக்கு முன்னாடி இருக்க குளம் மாதிரி சின்னதாக இருக்காங்க. அதுவும் ஹைட்டில் இருக்குதுல்ல, ஹைட்டாக கீழேருந்து ஒரு 10 படி ஏறி இது போனோம். அதுலேருந்து கோயிலுக்கு போகிறதுக்கு வழி பின்னாடி பக்கத்தில் ரோடு ஒன்று போகுதுல்ல, அந்த ரோடு வழியாக உள்ள கோயிலுக்கு போகலாம். நடந்து போகிறோம், அந்த படிக்கட்டில் 30 படி ஏறணும். கர்நாடகாவில் தான் கோயில் இருக்குது. ஆனால் எல்லாமே வந்து கேரளா மாதிரியே தான் இருக்குது கோயிலுங்கள்லாம். பாருங்கள், எல்லாம் ஓடு போட்டு எவ்வளோ அழகாக கேரளா மாதிரியே தான் இருக்குது பார்க்குறதுக்கு. கோயிலேருந்து வெளியே வந்துட்டு கடைங்க போயிட்டு டிஃபன் சாப்பிட்டு எல்லாம் முடிச்சுட்டு நேராக கிளம்பி நேராக பஸ்ஸுக்கு தான் போகணும். அன்னபூர்ணி கோயிலை நல்ல திருப்திகரமாக பார்த்துட்டு வந்துட்டோம். அதுக்கடுத்து ஒரு கோயிலுக்கு போயிருக்கோம். அது என்ன கோயிலுன்றதை இன்னொரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம்.